அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தமிழ் திரைப்பட பாடலாசிரியர்களில் உங்களுக்கு தெரிந்த பெயர்களை சொல்லுங்கள் என்று கேட்டால் சட்டென்று கவிஞர் கண்ணதாசன் பெயர் முன்னிலையில் நிற்கும். இன்னும் நிறைய கவிஞர்கள், கவியரசு வைரமுத்து, வாலி, இறந்து போன இளமையிலேயே இறந்து போன முத்துக்குமார், இன்றைக்கும் எழுதி கொண்டிருக்கிற யுகபாரதி, இப்படி நூற்றுக்கணக்கான கவிஞர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் முன்னே போனால் நமக்கு பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம், மருதகாசி போன்றவர்கள். எல்லோருக்கும் முன்னால் ஒரு கவிஞர் மிக புகழ் பெற்றவராக இருந்தார். அவருடைய பெயர் உடுமலை நாராயண கவி. அவரை நாம் நேரடியாக அறியவில்லை என்றாலும் கலைவாணரின் படங்களில் ஒலித்தவையெல்லாம் அவர் எழுதிய பாடல்கள்தான். பொதுவாக 1000 பாடல்கள் எழுதியிருக்கிறார், 5000 பாடல்கள் எழுதியிருக்கிறார் என்றால் அதை மிகப்பெரியது என்று கருதுவோம். ஆனால் உடுமலை நாராயணகவி 10,000க்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதியவர். அவருடைய ஊர் உடுமலைப்பேட்டைக்கு அருகிலே இருக்கிற ஒரு சிற்றூர். உடுமலைப்பேட்டையில் இன்றைக்கும் அவருக்கான ஒரு மணி மண்டபம் இருக்கிறது. அவருடைய பிறந்த நாள் செப்டம்பர் 25. உடுமலை நாராயணகவியை நாம் நினைவு கூற வேண்டும். அவருடைய பாடல்கள் இப்போதும் நாம் அறிந்த பாடல்கள். இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு கூட அந்த பாடல்கள் கண்டிப்பாக காதில் விழுந்திருக்கும். கலைவாணர் பாடிய பல பாடல்கள் அவர் எழுதியவைதான். எம்ஜிஆரினுடைய படங்களில் அவர் பாடல்கள் ஒலித்திருக்கின்றன. நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும் என்கிற பாட்டு விவசாயி என்கிற படத்தில் வந்தது, அவர் எழுதியது தான். எல்லாவற்றையும் விட இரத்த கண்ணீர் படத்தில் எம்.ஆர். ராதா பாடுகிற அந்த பாடல், குற்றம் புரிந்தவன் ஒரு நாடும் நிம்மதியாக இருக்க முடியாது என்கிற பாடல் அவர் எழுதியது. பல பகுத்தறிவு சிந்தனைகளை உள்ளடக்கிய பாடல்களை எல்லாம் அவர்தான் எழுதியிருக்கிறார். அண்ணாவினுடைய வேலைக்காரி, சொர்க்கவாசல் போன்ற படங்களுக்கும், கலைஞரினுடைய பராசக்தி, மனோகரா போன்ற படங்களிலும் அவருடைய பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அவர் உடுமலை நாராயணகவி பாடல்களினுடைய சிறப்பு என்ன என்றால், அவை மிக எளிமையாக, அதே நேரத்தில் நல்ல பொருளை கொண்டதாக, திராவிட இயக்க அரசியலை வெளிப்படுத்துவதாக அவை அமையும். அவர் முதலில் கடவுள் பாடல்களை எழுதி கொண்டிருந்தவர்தான். பாரதியாரோடு அவருக்கு ஏற்பட்ட நட்புக்கு பிறகு அவர் எளிமையான மக்களுக்கான பாடல்களை எழுதினார். பின்னர் பெரியாரால் ஈர்க்கப்பட்டது எப்படி என்றால், கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் அவர்களால் திராவிட இயக்கத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டு அன்றிலிருந்து திராவிட இயக்க கருத்துக்களை பாடுகிறவராக உடுமலை நாராயணகவி இருந்தார். கலைவாணருக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு திராவிட இயக்கத்திற்கு பலரையும் அழைத்து வந்ததில். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் தான் தன்னோடு நடித்து கொண்டிருந்த ராமச்சந்திரன் என்கிற ஒரு நடிகரை மெல்ல மெல்ல மாற்றியவர். ராமச்சந்திரா, இதை படி என்று ஒரு பத்திரிகையை கொடுக்கிறார். இது என்ன பத்திரிகை என்று கேட்கிற ராமச்சந்திரன் நெற்றியில் திருநீரும் கழுத்தில் உத்ராட்ச கொட்டையும் கட்டியிருக்கிறார். நீ படித்து பாருப்பா என்று கலைவாணர் கொடுக்கிறார். அந்த பத்திரிகையை பெரியார் நடத்திய குடியரசு ஏடு. அதை படித்த பிறகுதான் அவருக்குள் மாற்றம் வருகிறது. பிறகு கலைவாணர் தான் அந்த ராமச்சந்திரன் என்கிற நடிகரை அண்ணாவிடத்திலே கொண்டு போய் அறிமுகப்படுத்துகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு புரிந்திருக்கும், அந்த ராமச்சந்திரன் வேறு யாரும் இல்லை, இன்றைக்கும் எம்ஜிஆர் என்று அறியப்படுகிற அந்த நடிகரை, எம்ஜிஆரை அரசியலுக்குள் கொண்டு வந்து பின்னால் எம்ஜிஆர் முதலமைச்சராக வருகிற வரைக்கும் காரணமாக தொடக்கத்தில் இருந்தவர் கலைவாணர் என்று தான் சொல்ல வேண்டும். கலைவாணர் அப்படி கருத்துக்களை பரப்புவதிலே மிகுந்த வலிமை உடையவர். அவர்தான் உடுமலை நாராயணகவி அவர்களையும் சாதாரணமாக பாடல் எழுதி கொண்டிருந்தவரை மெதுவாக திராவிட இயக்க பாடல்களை எழுத வைத்தார். ஒரு படத்தில் தீனா மூனா கானா என்றே கலைவாணர் பாடுவார். நாராயணகவி எழுதிய பாட்டு. தீனா மூனா கானா என்றால் கண்டிப்பாக தணிக்கை குழுவிலே வெட்டி விடுவார்கள். எனவே அடுத்த வரியிலேயே சொல்லுவார், தீனா மூனா கானா என்றால் திருக்குறள் முன்னேற்ற கழகம். அதை தணிக்கை குழுவாலே நிறுத்த முடியவில்லை. திருக்குறள் முன்னேற்ற கழகம், அது தீனா மூனா கானா என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் மறைமுகமாக அப்படி சொல்லுவார். அப்படி பாடல்களையெல்லாம் எழுதி தந்த உடுமலை நாராயணகவியினுடைய பிறந்த நாள் செப்டம்பர் 25.